என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு இந்த அம்மா என்னை கண்டுவிட்டாயானால், இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால், நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக உனதாக போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய். எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற விஷயங்கள் என்னென்ன என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றாய். வளர்பிறை அஷ்டமியினால் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா என் தங்கமே? அதாவது தெய்வத்தை வழிபடுவது என்பது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் நீ செய்கின்ற பரிகாரங்கள், பூஜைகள் என்று இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வளர்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி இதில் எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கால பைரவருக்கு அஷ்டமி திதி வரும்பொழுது ஒன்று வளர்பிறையில் நீ செய்தால் தேய்பிறையில் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒன்றில் நீ செய்தாலே உனக்கான பலன்கள் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய மனது இதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வங்களுக்கு செய்யவில்லை என்பது உன் தாயானவள் உனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் பிள்ளை, நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனநிலையை நான் நன்கு உணர்ந்து வைத்திருப்பதனால்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் இந்த அம்மா எப்படி உனக்கு அதை தந்து வாக்குறுதி தருகின்றேனோ அதுபோலத்தான் நீ யாரிடத்தில் என்ன கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக நல்லது என்றால் அது உடனே உன்னை தேடி வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சற்றென்று நடந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவை, அது நடந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு காலதாமதம் ஆகிவிடுகின்றன. எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதில் உனக்கு எந்த நேரத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. தெய்வம் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் இழந்துவிடக்கூடாது என் பிள்ளையே. சிலர் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுகின்றார்கள். ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதில்லை. அதே நேரத்தில் அங்கு சென்றிருக்கின்ற இடத்தில் ஏதேனும் தடங்கள் வந்துவிட்டாலும், பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் உடனடியாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்ற அத்தனை தெய்வங்களையும் எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுங்கள் என்று, அதே நேரம் அந்த விஷயம் பிரச்சனை இல்லாமல் முடிந்துவிட்டால் தெய்வத்தை ஒரு துளியளவும் நினைப்பது கிடையாது என் பிள்ளையோ. நீயே தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் சரி, எதை ஆரம்பித்தாலும் சரி, தெய்வத்தினுடைய உத்தரவை மீறி எதுவும் செய்வதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படி இருக்கின்ற நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் உன்
தாயானவள் நான் உனக்கு கொடுப்பேன். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக சிந்திக்காமல் நீ என்னை மட்டும் நம்பிவிட்ட பிறகு அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு அத்தனை தெளிவாக தெரியும். நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற ஒரு சிறு பதற்றம், நீ ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய விஷயம் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து கொடுக்க போகின்றேன். உண்மையாகவே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய பதற்றத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் தடுத்து நிறுத்தியதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பதறியது சரிதானே? உனக்கு எங்கிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வருகின்றது என்று எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா? என் தங்கமே, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க போராடிய போராட்டங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு தெரியும். அதனால் நீ பதறினாலும் இந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக இந்த அம்மா எனக்கு இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, நீ வருத்தப்படாமல் இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, இரவு நேரத்தில் தேவையில்லாமல் பற்றி நீ உறங்காமல், தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல், மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்துவிட்டு உறங்கு. நிச்சயமாக உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய். எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை, இனிமேல் நீ பதறிவிடாதே. நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்காக, உன்னோடு தான் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நிச்சயமாக அம்மா உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு
எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு
அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி 5வது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது. நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன் என் பிள்ளை. நீ என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும். அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டாய். ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா? அம்மா உன்னைத்தானே எல்லாமுமாக நீ நம்பியிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான்
முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக